நல்லா கவனிங்க. நம்ம வந்துட்டு ஆரியர்கள்ட்ட ஒரு பண்பு கவனிப்போம். ஒரு ஆரியர் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறாரு. நம்ம போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழையணும்னு கேட்டாலோ, இல்லை அவங்க உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்டாலோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நாங்கள்லாம் வந்து பிராமணால், அதெல்லாம் பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் ரோட்டில் யாராவது அவரை கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சிட்டான்னா, ஒரு இந்து அடிச்சிட்டான் அப்படிம்பாரு. ஆமாம். உன் வீட்டுக்கு நான் உள்ளே வரணுன்றப்போ நான் இந்து கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ எல்லாரும் இந்து. அதே மாதிரி இவங்க வந்துட்டு அவங்க மாநிலத்துக்குள்ளே நம்ம போனால் நாங்கள்லாம் தெலுங்கர், நீ எல்லாம் தமிழை வெளில போம்பாங்க. ஆனால் நம்ம மாநிலத்துக்குள்ளே அவங்க வந்தால் நாமெல்லாம் திராவிடருங்க, அதனால் வாங்க எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, எங்கள் கடையில் நீங்கள் பொருள் வாங்குங்க, எங்கள் உயர்வுக்கு நீங்கள் பாடுபடுங்கன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்போ வந்துட்டு பிராமணர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தற்பாதுகாப்பு யுக்திக்கு இணையானது தான் தெலுங்கர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த திராவிடங்கிற ஒரு யுக்தி. எந்த மாநிலமும் இந்த யுக்தியை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த யுக்தியை அனுமதிச்சா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த மாநிலத்திலேருந்து சுரண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு உங்களுக்கு தெரியும். கேரளாவிலையோ, ஆந்திராவிலையோ, கர்நாடகாவிலையோ திராவிடத்தை ஒத்துக்கலை. 1920களிலேயே தமிழ்நாட்டில்